சார், ஆனா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தையே மாற்ற வரக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த கட்சியினுடைய தலையெழுத்தே ஒரு ஜோசியக்காரர் கையில இருக்கு அப்படின்னா, அது எப்படி சார் அது பெரிய முரண்பாடு தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பகுத்தறிவு பேசுகிற கட்சிகளே கூட, நீங்க ஜோசியக்காரங்கள கேட்டு வந்து நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம வெளியில வந்து பகுத்தறிவு வேஷம் போட்டாலும், உள்ளுக்குள் பார்த்தீங்கன்னா, அவர்களும் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த ஜோசியக்காரனுடைய ஆலோசனையை பின்பற்றுகிறவர்களா தான் இருக்காங்க. அது ஒண்ணுமே தவிர்க்க முடியல. சார், இப்ப இப்படி இருக்கும்போது வந்துட்டு விஜய் அவர்களுடைய இந்த மூவ் இருக்குல்ல, பொதுவா வந்துட்டு விக்ரவாண்டியிலே சொன்னது என்னன்னா, இடம் கொடுக்கப்படல அப்படின்னு. இப்ப மதுரையில இடம் குடுப்பாங்களா? இல்ல அதுல ஏதாவது சர்ச்சைகள் வருமா? இல்ல மதுரையில இடம் குடுத்துட்டாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அண்ணா இவங்க வந்து அத பல்வேறு கட்டமாக வந்து அதை முடக்க பார்த்தாலும் அதையும் தாண்டி வந்து அந்த இடத்த குடுத்துட்டாங்க. அதனால அந்த இடத்துல தான் அந்த மாநாடு நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு மேல அந்த இடத்த வந்து இவங்களுக்கு கிடைக்காதவாறு ஏதாவது திமுக அரசு வந்து இடைஞ்சல் செய்தால் அதை வச்சே அவங்க வந்து திமுகவுக்கு எதிரான வந்து ஒரு அரசியலை வந்து அவங்க கையில் எடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த முயற்சியை திமுக எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாள் பண்ணதுங்கிறது வேற விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணாலும் அது நம்ம மேலே திருப்பி விடப்படும் அப்படிங்கிற அந்த பயம் அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஏதாவது ஒன்று பிளாக் பண்ணோம்னா அது விஜய்க்கு அனுதாபமாக மாறி அது வந்து அவருக்கு வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிற அபாயமும் இருக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டு விஷயத்தில் திமுக இது இந்த மாதிரி சில்லறைத்தனமாக நடக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன்.